ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமாக இந்த பிக்சருக்கு படம் போட்டிருப்பாங்க. நிறையா வீட்டில் கூட ஒரு கோலோட ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டு கதவு வாசலில் நிற்பார். அந்த கதவு உள்ளே பூட்டப்பட்டிருக்கும், வெளியே அது சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது தட்டுனா உள்ளே இருக்கிறவங்க தான் என்ன பண்ணோம், கதவை திறக்கணும். நம்ம கூட தனியாக இருக்கும்போது வீட்டில் உள்ளே பூட்டி கொண்டு வீட்டில் இருப்போம், வெளியே திறந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அப்போ யாராவது நம்ம காலிங் பெல்லோ ஏதோ ஒன்று சொன்னோம்னா அந்த சத்தத்தை கேட்டு நம்ம கதவை திறந்து அவங்கள உள்ளே அனுமதிப்போம். நமக்கு தேவையானவர்கள் இருந்தால் உள்ளே அனுமதிப்போம் இல்லையா. அதுபோல் ஆண்டவர் நம்முடைய வீட்டு கதவை அவர் தட்டும்போது நம்ம உடனே சத்தத்தை கேட்டு, நான் தட்டுற சத்தம்னு சொல்லவே இல்லை, என் சத்தத்தை கேட்டு அப்படின்னா நம்மளோட அவர் பேசுவார். மகளே மகனே நம்ம பேரை சொல்லி சொல்லி அவர் கூப்பிட்டு, இருக்கிறையாப்பா கதவை திறப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறதா இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள்ளே பிரவேசித்து நம்மோடே போஜனம் பண்ணுவார். அவரோடு நாமும் போஜனம் பண்ணும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுவோம். பாருங்கள், 18ஆம் வசனத்தில் பின்பகுதியில், நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கும்போது சொல்லியிருக்குது. அடுத்தது பாருங்கள், நான் நேசிக்கிறவர்களோடே அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. நீ மனம் திரும்புகிற பட்சத்தில் நான் உன்னுடைய வாசற்கதவை தட்டும்போது, அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னுடைய இருதய கதவை நீ மனம் திரும்பினா உன்னுடைய இருதய கதவை நீ திறந்து கொடு மகளே. அப்போ நான் உன்னுடைய வீட்டுக்குள் உன்னுடைய இருதயத்துக்குள் நான் பிரவேசித்து அங்கே நான் அமர்வேன், உன்னோடு கூட நான் அமர்வேன் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்களும் நானும் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம வாசற்படியிலேயே என்னுடைய ஆண்டவரை நாம் வைத்து விடாதபடி ஆண்டவரை உள்ளே பிரவேசிக்க நம்முடைய இருதய கதவை நாம் திறந்து கொடுப்போம் என்றால் அவர் உள்ளே பிரவேசித்து நம்மோடு கூட ஆளுகை செய்வார், நம்மை அவர் வழி நடத்துவார். எத்தனை காரியங்களை ஆலோசனை சொல்லுகிறவராய் அவர் காணப்படுகிறார். எல்லா காரியத்திலையும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அதனால் ஏசப்பா நம்மளை கூப்பிடும்போது நம்ம அந்த சத்தத்தை கேட்டு ஏனோ தானோ என்று இருந்து விடாதபடி அந்த சத்தத்தை கேட்டு நம்முடைய இருதய கதவை திறப்போமா. அப்படி இருதய கதவை திறக்கும்போது ஆண்டவர் உள்ளே பிரவேசித்து நம்மோடு கூட அமர்வார். அவரை நம்ம வெளியில் நிற்கிற வைக்கிறவர்களாய் இல்லாதபடி நாம் அவரை என்ன செய்யணும், உள்ளே பிரவேசிக்க செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உன்னத பாட்டில் கூட ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், உன்னத பாட்டு 5:4, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்று சொல்லப்பட்டிருக்குது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகள் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்கள் இருக்கிற வாசனையான வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. அப்போ உலக பிரகாரமாக அந்த ஒரு நேசரை அவர் தட்டும்போது அவள் உடனே அவர் திறந்திருக்க மாட்டான், நேசர் போய்விட்டார். அப்படி போய்விடுவதற்கு நாம் இடம் கொடுக்காதபடி நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் அவரை உள்ளே பிரவேசிக்க இடம் கொடுக்கும்போது அவர் உள்ளே பிரவேசித்து நம்மை ஆளுகை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ, பாவி ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா,
வாழ்த்துகிற வணங்கிறப்பா. இந்த அருமையான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் வந்து தட்டும்போது நாங்கள் உடனே உம்முடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்து எங்களுடைய இருதயத்திலே உம்மை ஆண்டவரே முழுமையாக ஏற்றுக்கொண்டு உம்மை கத்தாவே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாய் வைத்திருக்கும்படியாக எங்களுடைய பேச்சு செய்கை நடக்கையெல்லாம் தூய்மையாய் காணப்படவும் உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் வழிநடத்தப்படவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 18 பின்பகுதி. இன்றைய கேள்வி: வீற்றிருந்தவர் எதற்கு ஒப்பாயிருந்தார்? வீற்றிருந்தவர் எதற்கு ஒப்பாயிருந்தார்?